சும்மா உங்களுக்கு இது பாக்குறதுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாம இருக்கலாம். நான் இப்ப வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன், அந்த கம்யூட் இருக்கு ஒரு 1/2 மணி நேரம்னா, சாயந்தரம் என்ன போய் சமைக்கணும்ன்றது என் மண்டையில ஓடும். ஆக்சுவலா பாட்டு கேட்டுட்டு வர இந்த முடியாது. கேள்வி எப்பவுமே கிண்டலாவே நம்ம பார்த்திருப்போம். ஏங்க இன்னைக்கு என்ன சமைக்கட்டும், இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே பெரிய பிரச்சனைன்னு சொல்றப்ப நமக்கு சாதாரண வார்த்தை போல இருக்கு. ஆனா அது கஷ்டம். எத்தனை ஆண்கள் வீட்டுல வந்து டொமெஸ்டிக் லேபர் அண்ட் இமோஷனல் லேபர் பண்றாங்க. இப்ப ஒரு வீக்குக்கு 7 நாள்னா இப்ப நான் ஒரு 4 நாள் சமைக்கிறேன். இந்த வீக் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணலாம், 2 பேருமே ஷேர் பண்ணி பண்ணலாம். நீங்க மட்டும் கஷ்டப்படாதீங்க, நானும் பண்றேன். நான் டொமெஸ்டிக் லேபர் கூட சேர்த்து சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா இமோஷனல் லேபர். இமோஷனல் லேபர்ன்றது வந்து ஒரு ஸ்கெடியூலிங் முதற்கொண்டு, குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும், பேரண்ட் டீச்சர்ஸ் மீட் இருக்கு, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டுக்கு இந்த நாள் நீ போகணும் அப்படின்னு ஒரு வைஃப் ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. அதை அவன் ஞாபகம் வச்சுக்கணும். அவள் வேலையும் பார்த்துட்டு அவளோட ப்ரொஃபஷனல் லைஃபையும் பார்த்துட்டு அவ வீட்டு டொமெஸ்டிக் லேபரும் பார்த்துட்டு அந்த வீட்டோட நிர்வாகத்துக்கு இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து புளி தீந்துருச்சு, புளி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு வைஃப் பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எமோஷனல் லேபர், நுவான்சஸ் ஆஃப் டொமெஸ்டிக் லைஃப் இருக்குல்ல, ஒரு வீட்டு நிர்வாகத்தோட நுவான்சஸ், அதெல்லாம் ஆண்களுக்கு தெரியறது. ஒரு பெண் தான் அங்க வந்து அந்த இடத்துல சொல்றா எல்லாத்தையுமே. இவங்க சொல்றது ரொம்ப புதிது, இது வரைக்கும் யாரும் பெருசா அதுக்கு சொன்ன மாதிரி தெரியல. நம்ம எப்பவுமே டொமெஸ்டிக் ஒர்க்கை பத்தியே பேசுறோம். இமோஷனல் லேபர் அப்படிங்கிறனா மைண்ட் முழுக்க ப்ரீ ஆக்குபைடாவே இருக்கும். ஐயோ இப்ப இது செய்யணும், இது முடிய போகுது, கேஸ் தீந்துற போகுது, எலக்ட்ரிசிட்டிக்கு அந்த இதுக்குள்ள பில்லு கட்டி ஆகணும், பாப்பாக்கு பேரண்ட்ஸ் டேக்கு கூப்பிட்டுருக்காங்க. நமக்கு சாதாரண வார்த்தை போல இருக்கு, ஆனா அது கஷ்டம். அப்ப இதை காலம் முழுக்க நான் எப்படி தூக்கி சுமக்கிறதுன்னு கேட்கறாங்க. இதை ரிசீவ் பண்றவங்க கரெக்டா பேச